Good afternoon, everyone. We are privileged to thank you very much, sir, for accepting our invite and being here. Thank you very much, sir. With the invocation, Tamil Thai Valtu, I request everyone invocation. Sir, please. Very good morning to one and all. I am very much thankful to our Honorable Board of Management, Member Board of Management and the Director General of Prisons and Correctional Services, Tamil Nadu. And I am also very thankful to our Honorable Chairperson. Feelings in a good manner, not hurting us. கொஞ்சம் பின்னாடி வந்து சார் பேருங்க By Government of Telangana, Sri A. Palani. A. Satish Kumar, Assistant Jailer, Health Division. Shri Pradeep, faculty members, இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள், ஆங்கிலர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சட்டங்கள் அதையெல்லாம் மாற்றி இப்போ நம்ம நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அதனுடைய உயிர் நாடி வேற. ஆங்கிலர்கள் நமக்கு ஒரு மைண்ட் செட் கொடுத்தாங்க, அதாவது அடக்குமுறை, ஒரு அத்தாரிட்டேரியன் ஆட்டிடியூடு. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மாறி பல்வேறு இங்கே எனக்கு முன்பு பேசின பேச்சாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, we are moving from authoritarian control to with lot of empathy and reformation. அதாவது சிறைகளுடைய நிர்வாகத்தில் நாம் ரிஃபார்மேஷனுக்கு போறோம், சீர்திருத்தத்துக்கு போறோம். அப்ப சீர்திருத்தத்துக்கு நீங்க பண்ணோம் என்றால் நம்மளுடைய மனநிலையை மாற்றணும். we have to change our mindset. so அந்த மைண்ட் செட்டை மாற்றதான் ரொம்ப முக்கியம். the generations which are coming definitely will do that because they are brought up in a different environment now. இப்போ அடுத்த தலைமுறைகள் வரும்போது அவங்களுடைய மனநிலை வேறையாக இருக்கும். அந்த அடக்குமுறையுடைய மனப்பான்மை மாறி சீர்திருத்தத்துக்கு நாம் எல்லோரும் செல்கிறோம். இட்ஸ் a failure of our present administration. ஒரு சிறைவாசி திருந்தி நல்ல வாழ்க்கை முறைக்கு போறார் என்றால், சிறையிலிருந்து வெளில வந்த பிறகு அது சிறை நிர்வாகத்துடைய வெற்றி. மாறாக அதே சிறைவாசி இன்னமும் ஒரு ஹார்டன்ட் குற்றவாளியாக சமுதாயத்துக்கு வராருன்னா அது நம்மளுடைய தோல்வி. I have been dismissed from service, please take me back. எதுக்கு அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க? Why have they been dismissed from the service? It's not because ex-superintendent or DIG did not like them.
There are serious charges against them. ஒரு சூப்பரண்டோ ஒரு டிஐஜியோ அவரை பிடிக்கல என்று அவரை டிஸ்மிஸ் பண்ணல. அவருக்கு மேல கம்பீரமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதுக்கு யார் காரணம்? அவரே தான் காரணம். எதற்கு நான் இந்த விஷயத்தை சொல்றேன்னா, எதுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்குறேன்னா, இது நம்ம சர்வீஸ் முழுக்க நம்ம காதுல வந்துகிட்டு இருக்கணும். This should ring in your ears. What can happen if you fall to temptations? அவர் மேல என்ன குற்றச்சாட்டு? கைதிகளுக்கு கான்ட்ரபேண்ட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு அவர் குழந்தையா இருந்தாரு. He helped the prisoners to get contrabands inside the jail. He collected some money from some prisoners' families for giving facility to the prisoners. He misappropriated the ration which was meant for the prisoners. இதெல்லாம் பொதுவான இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். அது யாரு காரணம்? Who is responsible? He himself is responsible. அவர்தான் இருக்கார். இன்றைக்கு என்ன சொல்றாரு? வந்து எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, வருமானம் இல்லை, என்னை எப்படியாவது எடுத்துங்க. நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ண சொல்லல, உங்களுக்கு காஷன் பண்ண. Why I am again and again saying it is, those people also would have undergone this training here. அவங்களும் இதே அகாடமியில் தான் பாஸ் ஆகிருப்பாங்க. அவங்க வேற இடத்துல பாஸ் ஆகி வரல, அவங்க இதே அகாடமியில் வந்திருப்பாங்க. ஜெயிலர்ஸ், டெப்டி ஜெயிலர்ஸ் எல்லாம். ஆகவே நீங்க வந்து இத ரொம்ப கவனம் வந்து இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். அரசாங்கத்துல நல்ல விதிமுறைகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை எப்போ வருதுன்னா, அந்த விதிகளை அந்த சட்டங்களை நாம் மீறி செயல்படும் போதுதான் அதுக்கு பிரச்சனை. ஆகவே அதை செய்யாது. அதான் என்னுடைய வேண்டுகோள். My request to all of you is, don't do that. Against the ethics of your profession. உங்களுடைய வேலைக்கு வந்து நேர எதிராக விஷயத்தை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி, உங்களுடைய கடமை சிறைக்குள்ள எந்த போதைப் பொருட்களோ இல்லாட்ட கான்ட்ரபேண்ட்ஸோ வரக்கூடாது, செல்போன் வரக்கூடாது. தான் உங்களுக்கு வந்து விதி, உங்களுடைய விதிகள் சொல்றது, ரூல்ஸ் சொல்றது. நீங்க எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணி உள்ள கொண்டு வர வரலாம்? அது தவறு இல்லையா? அது தவறு. அப்ப செய்யாது.